அச்சச்சோ! குலோப் ஜாமுன்ல கிராக் விழுந்துருச்சா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? சரி வாங்க சூப்பரான ஒரு டிஷ் ரெடி பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பரா இருக்கும். நம்மளோட கேக் மாதிரி. இன்ஸ்டன்ட்டா எம்டிஆர் குலோப் ஜாமுன் மாவு இருக்கு இல்லையா? ஸோ அதில கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில லைட்டா தண்ணி போட்டு இந்த மாதிரி பெசஞ்சுக்கோங்க. இந்த சைடு சுகர் சிரப்பு ஸ்டிக்கி பதத்தில எடுத்துக்கோங்க. ஆஸ் யூசுவலா குலோப் ஜாமுனுக்கு என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாலா இதே மாரி உருட்டிக்கோங்க. ஆயில வந்து லோ ஃப்ளேமில வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிராக் விழுகிற மாரி வரும். கிராக் இருக்கிற பால சுகர் சிரப்புக்குள்ள ரொம்ப நேரம் போட்டு வச்சோம்னா, அதில உள்ள அந்த மாவு எல்லாமே வெளிய வர ஆரம்பிச்சுரும். ஸோ நம்மளுக்கு குலோப் ஜாமுன் பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஸோ அந்த சமயத்தில இந்த கேக் மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் அந்த சுகர் சிரப்புக்கு உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் வெளியே எடுத்துருங்க. சுகர் சிரப்பு எதுவுமே இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு வெளில எடுத்துருங்க. அது மேலே லைட்டாக சுகர் போட்டுருங்க. அந்த கிராக் வழியாக சுகர் சிரப்பு உள்ளே போயிருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளோட குலோப் ஜாமுனும் வீணாக போகாது.